குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 19/6/2026 ஜூன் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம். அதில் கிருஷ்மருது என்கிற முதுவே நிற்காலத்திலே மிதுன மாதத்திலே இன்றைக்கு வளர்பிறையில் இருக்கிறோம். வளர்பிறை சதுர்த்தி 4வது நாள், காலையில் 12:58 வரைக்கும் இருக்கும். பின்பு பஞ்சமி திதி வந்துவிடும். பஞ்சமி திதி இன்னைக்கு 11:03 வரைக்கும் இருக்கும் சாயங்காலம். அதுக்கு பின்பு சஷ்டி திதியும் இன்றைக்கு இருக்கும். 3 திதிகள் வரக்கூடிய நாள். 2 ஆயில்ய நட்சத்திரம் என்கிற கடகராசிக்குள்ள சந்திரனின் பயணம் இருக்கும். புதனுடைய சாரத்திலே மாலை 3:57 வரை. பின்பு மக நட்சத்திரம் என்கிற சிம்மராசிக்குள்ளர கேதுவின் சாரத்துக்கு சந்திரன் சென்று விடுவார். இந்த பஞ்சமி வளர்பிறை அப்படின்னாலே நமக்கு உடனே வராகி அம்மையை ஞாபகம் வந்துடும். வராக அம்மையை வழங்குவதும் ஆயில்ய நட்சத்திரத்திலே இருப்பதனாலே இன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குவதும் ரொம்ப பெருமையான நல்ல விஷயங்களாமையும். வளங்கள்லாம் நிறைய வரணும்னா இந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதனால இந்த நாள்ல சிவபூஜை செய்வதும் லக்ஷ்மி பூஜை செய்வதும் சிறந்தது. ஆயில்ய நட்சத்திரமே நார்மலா புத்திசாலித்தனமான நட்சத்திரம். நிறைய பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். எதிரிகள் அப்படிங்கிறவங்களை நண்பர்களாக மாற்றக்கூடிய திறனும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால இன்றைக்கு சந்திரனின் இந்த போக்கை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கு நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும், 10:12 ராவு காலம், 7:09 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 4 நாழிகை 36 வினாடிகள் 5:54 சூரியன் உதய நேரம். பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் உண்டு. கோச்சாரத்தின்படி சூரியனும் புதனும் மிதுனத்திலே, சுக்கிரனும் குருவும் கடகத்திலே, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய். இன்றைய நாளில் ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறனால கடக ராசியில சந்திரன் பயணம் செய்து அவர் சிம்ம ராசிக்கும் மக நட்சத்திரம் வரைக்கும் போறார். இதை பேஸ் பண்ணா ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு பார்க்க போறோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, 5ஆம் இடம் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப சிறப்பான இடம். அதுல மக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல கேதுவின் சாரத்துல சந்திரன் போறார். அப்போ உங்களுக்கு நிறைய தற்சோதனைகளும் மனதிலே தடுமாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மறதி வருவதற்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 9/6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, செவ்வாய் உங்களுக்குள்ள வந்துட்டார். அப்படி வந்த உடனே 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போறார். நிறைய மனசுல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்பு நிறைய வரும். ரொம்ப எதிர்பார்த்தாலும் ஏமாற்றம்னு ஒரு வார்த்தையும் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எதிரிகள் கிட்ட நண்பர்களாக மாறுவதற்கான வழிகளை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7/2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திரன் போறார். தன விரயத்தை கொடுத்து கொண்டு இருந்தவர் முயற்சிக்கான விஷயத்துக்கு போறார். அதனால மற்றவங்க மேல ஒரு கரிசனம் வரும். கொஞ்சம் பேச்சு நல்லா வரும். இன்னைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் சாதனை படணும் என்ற எண்ணங்கள்லாம் வரும். 5/9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்து இன்னைக்கு கொஞ்சம் மத்தியான வேலையில ரிலீவ் ஆவாங்க. சந்திரன் 2ஆம் இடம் என்று கேது என்கிற ஞானக்காரங்கிட்ட போவார். அப்ப விவேகமா நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாட்டை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க. 5/8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுங்க. ஸ்மார்ட்டா நிறைய ஒர்க் பண்ண முடியும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, கவனத்தோட ஸ்ரத்தா பக்தின்னு நேர்மையான பக்தியோட சில காரியங்கள்லாம் செய்யணும். அவசரப்படக்கூடாது. தேவையான வரைக்கும் உங்களுடைய எமோஷனலை வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது.
நீங்க யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாம பொத்தி பதைச்சு பண்றது இன்னைக்கு ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுக்கு திறமைக்கான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசி லாபத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குழப்பங்களை நிறைய கொண்டு வந்துருவார். இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை விட்டுட்டோம், இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்றை திருப்பி போட்டு குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்க சார். எல்லாமே ஆல்ரெடி டிட்டர்மைன் தான். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, எதையுமே ஆர்வமா கத்துக்கிட்டோம்னா நல்லா முன்னுக்கு வந்துடலாம். இன்றைக்கு உங்க ராசியின் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வர சந்திரன் எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டுவார். மகம் அப்படிங்கிறதே இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஒரு கிரகம். அதுல தான் வர கேதுவுடைய சாரம் இருப்பதனாலே இன்னைக்கு ரொம்ப நல்ல மூமெண்டம் இருக்கு. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். விருச்சிக ராசி நண்பர்களே, ரொம்ப நல்ல விஷயம் எதுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே சோசியல் சர்வீசஸ் சொல்லுவோம். அப்படிப்பட்ட உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வராரு. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவுவதனாலே ஆக்கங்கள் உண்டு. அதனால தாராளமா எல்லாருக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நீங்க வேலையெல்லாம் பண்ணுங்க. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, எனர்ஜி அப்படிங்கிற ஃபேக்டர் எப்போ வரும்? தன்னுள்ள ஊக்கம் வரணும். நான் என்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு என்ன வேணும்? புத்திசாலித்தனம் வேணும், அந்த ஸ்மார்ட்னஸ் வேணும், மற்றவங்கள பேசி கவரக்கூடிய எண்ணங்கள்லாம் வேணும். இது எல்லாம் இன்னைக்கு கிடைக்குது உங்களுக்கு. அதனால நீங்க இன்னைக்கே அழகா இதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 6, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, அஷ்டமத்துல சந்திரன் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பொறுமையா இருங்க. பழைய ரொட்டீன் காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புதுசா ஏதாவது பண்ணுன்னா யோசிச்சு உங்களுக்கு நீங்க அவசியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாம போய் குழப்பிக்கிட்டு அப்புறம் பாதியில நிற்கிதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 2, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய சந்திரன் உங்களை கொஞ்சம் சற்றே பெரும்புள்ளாயின்னு நிற்கிறா வச்சிருவார். பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணனால கூட ரிலாக்ஸா மைண்டை கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அவசரம் வேண்டாம். அதிலே தான் பாதி குழப்பம் வருது. 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். மீனராசி நண்பர்களே, கேதுவின் சாரத்துக்குள்ள சந்திரன் உள்ள வரும்போது 6ஆம் இடம் உங்க ராசிக்கு சத்ருஸ்தானம். எதை பத்தியும் கவலைகள், முக்கியமா எதிரிகள்கிட்ட நிறைய பயம். இவங்களை எப்படி கேபிட்டலைஸ் பண்றது, எப்படி அவங்களை டேக்கிள் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம். வீக்கெண்ட் வர வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய உபாயங்கள் அப்படிங்கிறத மைண்ட்ல போடுங்க. அது பயம் போயிடும். அதனால இன்னைக்கு நல்லா இருக்க முடியும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.